மே டு செப்டம்பர் வரையிலான காலப்பகுதி, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் என்று சொல்லப்படுகிற காலப்பகுதியில் இருக்கிற இப்போ ஜூலையில் இருக்கிற கான்செப்ட் ஆகி அது படிப்படியாக முன்பாகி இப்பொழுது இந்தியாவினுடைய வடபகுதி 20 தொடக்கம் 29 பாகை அல்லது கடற்காற்று இங்கே முதன்மை எல்லாவற்றையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். இத்தகைய ஆசிலேஷன்ஸ், அதாவது ஊசலாடி என்று சொல்லப்படுகிற இந்த 3 மேஜர் லார்ஜ் ஸ்கேல் கிளைமேட்டிக் ஆசிலேஷன்ஸ் உவகை செல்வாக்கு செலுத்துகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மெசிவ் அட்மாஸ்பரிக் மண்டல அடிப்படையிலும் சமுத்திர அடிப்படையிலும் பாரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அவர்களே குறிப்பாக இந்த அதே போன்று மேடம் ஜூலியன் ஆசிலேஷன் என்று சொல்லப்படுகிற MJO என்பது 30 மூலமாக பொதுவாக இந்த சுற்றோட்ட பாங்குகள் எடுத்துள்ளது. ஆனால் இந்த எல்னினோ சதர்ன் ஆசிலேஷனோடு தொடர்பட்ட பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த ஹார்ட்லி செல்லோடு தொடர்பட்ட ஒன்றாக இருக்கிறது, அல்லது மத்திய கோட்டு பகுதியில் இடம்பெறுகிற ஒரு சுற்றோட்ட ஒன்றாக இருக்கிறது. இதிலே குறிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், இலங்கைக்கு வடக்காக அல்லது பெரும்பாலான மத்திய கோட்டுக்கு வடக்காக இருக்கிறது நாங்கள் பார்க்கும்போது எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் இருக்கிறது. அதாவது எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் நான் சொல்லுவோம் என்றால் எல்னினோ ஏற்படுவதற்கு முதல் இருக்கிற நிலைமை ஒரு நார்மல் கண்டிஷன் என்று நாங்கள் சொல்லிக்குவோம். இது சிச்சுவேஷனை நாங்கள் பார்க்கிற போது இந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கிறது போல இந்த மத்திய கோட்டு பகுதிகளிலே ரேட்டில் இந்த பெரிவியன் கோஸ்டை நாங்கள் எடுத்து பார்க்கிற போது ஸ்ட்ராங் பெரிவியன் அல்லது கப்பல் பெயர் கரன்ஸ் மூலமாக எடுத்து கூடப்படுகிறது. மாறாக இந்த மேற்கு பசிபிக் பகுதியை அல்லது இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு வடக்காக இருக்கிற பாகம் போன்ற பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு லோ ப்ரெஷர் சிஸ்டம் ப்ரோமரி இருக்கிறது பார்க்கணும். இப்போ இந்த ஹை ப்ரெஷர் இருக்கிற பகுதியில் ஏறக்குறைய 24 டிகிரி செல்சியஸ் வரையிலே டெம்பரேச்சர் இருக்கிறது. லோ ப்ரெஷர் இருக்கிற பகுதியிலே மோர் தென் 28 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் பொதுவாக இருக்கிறது. இது வாட்டர் சைக்லேஷன் மூலமாக எடுத்து சொல்லப்படுகிற ஒரு சாதாரண நிலைமை. ஆனால் எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் என்பதை நாங்கள் பார்க்கும்போது இது கப்பல் சிஸ்டம். இந்த எல்னினோவை நாங்கள் அளவீடு செய்வதாக இருந்தால் அல்லது கணிப்பீடு செய்வதாக இருந்தால் எல்னினோ இப்பொழுது உருவாகி இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதாக இருந்தால் எங்களுக்கு சில வேரியபிள்ஸ் அதுக்கு நாங்கள் இந்த சமுத்திர மேற்பரப்பு பகுதியிலே இந்த பெரிவியன் கோஸ்டில் தான் பழமைக்கு மாறாக இந்த SST தவிர SOI உள்ளாகவும் நாங்கள் பகுப்பாய்வு செய்யணும். அதாவது SOI என்பது சதர்ன் ஆசிலேஷன் இந்தியா சூப்பர் எல்னினோ படம் நீண்ட காலமாகவும் பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக அதை பற்றி எடுத்துக்கிற போது ஒரு ப்ரோகேட்டம் என்றால் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் மாடலாக இருந்தது. அதுக்கு பிறகு ரிவைஸ் பண்ணி கொடுத்து தந்திருக்கிறார்கள். இந்த ப்ரெடிக்ஷன் மாடலை இந்த மாடல் கூடாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதனுடைய இதன் அடிப்படையில் ஜூலை மாதம் செப்டம்பர் வரைக்கும் வாட்டர் டெபிசியட் அல்லது ட்ரவுட் கண்டிஷனுக்கு அல்லது வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு இப்படி நாங்கள் முகம் கொடுக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கணும். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட் வராது. அதுக்கு அந்தால தான் என்னென்றால் அக்டோபருக்கு பிறகு நவம்பருக்கு பிறகு எங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறது மழை வச்சு கொஞ்சம் கிடைச்சிருக்குது. ஆனால் டிசம்பரில் சட்டியாக விழுந்துடும். அப்படியாக இருந்தால் நாங்கள் எவ்வாறான குறிப்பாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சொல்லலாம் அக்டோபர் 15 வந்தாலே இது பெரிய ஒரு அழிவாக போயிடும். அல்லது எங்களோட மற்ற அடுத்த கொஞ்சம் பிஸி போகுமா இருந்தால் எங்களோட ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் போகுமா இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை பெரிய ஒரு அழிவை கொண்டு வரும். அது அல்லது எங்களோட அறுவடை நேரத்தில் ஜனவரி தாண்டுமா இருந்தால் கூட அது பெரிய ப்ரொடக்ஷனில் பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். மகாவை பொறுத்தவரை யாரை ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்கிற எல்லா பயிர் ஆவசியமே ஒரு அந்த 2 months கூட முடிஞ்சிடும். சில கொன்றாவதி சொல்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கணும். என்னப்பெல்லாம் இருக்குது கிளைமேட் அனலைசிஸ் வந்த ரிசர்ச் சவுத் இந்தியன் ரிசர்ச் எல்லாத்தையும் எடுத்து சீனாவில் மெட்டிகுலோ கிளைமேட் ஒரு யூனிக்காக இருக்குது. அதில் என்னென்னு சொன்னால் மெயினாக எல்னினோவோ லாலினாவோ
லானினோ பெரிய எஃபெக்ட் இருக்குது மெட்டிக்குலோவில். எல்லினோ குறைக்கிற மாதிரி இல்லை மழை எல்லினோ. அதே நேரம் மெயின் மெட்டிக்குலோ ரெயின்ஃபால் வந்து ஸ்டிக் டு இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவ் ஃபேஸ். அப்போ இந்த முறை எங்களுக்கு ஸ்ட்ராங் எல்லினோ எங்களோட மழையை பாதிக்குமென்று சொல்ல கஷ்டம். ஆனால் நவம்பர்லேருந்து அக்டோபர்லேருந்து பாசிட்டிவாக மாறுது ஐயோடி இந்தியன் ஓஷன் டைபோல். அப்போ உண்மையாக ஒக்மெண்ட் தான் பண்ணும் எல்லினோவும் ஒக்மெண்ட் பண்ணும், லானினோவும் ஒக்மெண்ட் பண்ணும். நார்த் ஈஸ்ட் மான்சூனை சவுத் வெஸ்ட் மான்சூனை சப்ரஸ் பண்ணும். இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூனை ஒக்மெண்ட் பண்ணுறபடினால லானினா வரமாட்டா இன்னும் வேர்ஸாக இருக்கும். ஆனால் எல்லினோ கொஞ்சம் ஒக்மெண்ட் பண்ணுற நேரம் இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவாக வர நேரம் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஃப்ளட்டை தான் ஏறுவாங்க. அதுக்குத்தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்று இந்த 3 மாதம் லேட், இந்த 3 மாதம் ட்ரவுட் தான் வரப்போகுது. ஏன்னா சவுத் ஈஸ்ட் மான்சூன் சப்ரஸ். நாங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். குளத்தெல்லாம் நிரப்பி இந்த இடையிடையே தண்ணியை திறந்து விட்டு கொஞ்சம் பர்டிகுலர் வெஸ்ட்டை கொஞ்சம் சவுத் வெஸ்ட்டை கொஞ்சம் ஈரழிப்பாக வச்சிருந்துருக்கணும். அது நான் குளத்தில் தண்ணி ஒன்று இல்லை, டூ லேட்டுங்க. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் ஜனவரி மாதம். குளத்தெல்லாம் ஓரளவு நான் நிரப்பி வச்சு இந்த 3 மாதத்துக்கு தண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ செப்டம்பர் முடியும் உங்களுக்கு டெஃபினெட்லி ட்ரவுட் ஆகன்னு இருக்கு ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி. ஆனால் அதுக்கு பிறகு ஹெவி ஃப்ளட்ஸ் வர சான்ஸ் ஹை. இது வேர்ட் ஆஃப் கோஷன் தான். தவிர திரும்ப சரியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலான்னு எங்களோட இந்த இண்டிபெண்ட் அனலைசிஸில் அப்படி தான் சொல்லுது. அப்போ ஆராய்ச்சி செய்திருக்காங்க. எல்லினோ சவுத் ஆசிலேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ரைஸ் ப்ரொடக்ஷன் இன் ஸ்ரீலங்கா. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 எல்லினோவை எடுத்து ஆராய்ச்சி செய்த இடத்துல அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. மகால வந்து 10 எல்லினோட 15 எல்லினோவில் 10 எல்லினோவில் மழை வீழ்ச்சி அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் 10 எல்லினோவில் 15 எல்லினோவில் 10 எல்லினோவில் ப்ரொடக்ஷன் கூடியிருக்கு. ரைஸ் ப்ரொடக்ஷன் ஈல்ட் வந்து 15ல் வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன் ஈல்ட் கூடியிருக்கு. அதே நேரத்தில் ரெயின்ஃபால் வந்து இலையில் 14 எல்லினோட 8 எல்லினோட இலையில ஈல்ட் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஈல்டும் வந்து 14ல் 7ல் வந்து இலையில ஈல்ட் குறைஞ்சிருக்காங்க. இவங்களோட தரவுகளின்படி எல்லினோட வந்து ரைஸில் ஈல்ட் கூடியிருக்கு, மழை வீழ்ச்சி கூடியிருக்குது, அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் கூடியிருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2015-16ஆம் ஆண்டு ஒரு ஸ்ட்ரோக் வந்தாங்க. அதில் ரெயின்ஃபால் பேட்டர்னை எடுத்து பார்க்கக்குள்ள 2016ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு எங்களுக்கு இப்போ 26, 27 மாதிரி 2015-16ல் 2016 செப்டம்பர் அக்டோபரில் மிகவும் பாரிய மழை வீழ்ச்சி வந்து கிடைச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 622 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைச்சிருக்கு. வளமையாக 184, 200, 133 கிடைக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் 622 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைச்சிருக்கு. நவம்பர் மாதத்தில் 516 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைச்சிருக்கு. ஆனால் சார் சொன்ன மாதிரி டிசம்பரில் ட்ராப் பண்ணியிருக்கு 314. நம்பர் ஆஃப் ரெயின் டேஸ் மழை நாட்கள் மற்ற நாட்களை விட அந்த 2015ஆம் ஆண்டு மழை நாட்கள் 127 மழை நாட்களாக காணப்படும். மழை வெள்ளப்பெருக்கு போன்றவை வந்து அந்த எல்லினோவால பெரிய ஒரு சாத்தியம் இருக்குது மழை போடுறதுக்கு. இன்னொன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களை வந்து ரெயின்ஃபெல் மழையை நம்பி செய்த காணிகள் தான் கூட. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்ம ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். அந்த மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்குள்ள கூடுதலாக வந்து மழையை நம்பி செய்த காணிகளில் வந்து விளைச்சல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். சரியான ஒரு கலண்டரை வந்து நாங்கள் தீர்மானிக்கணும். ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து மழை வீழ்ச்சி சரியான குறைவாக இருக்கும். ஆகவே முன்னுக்கு விதைக்கிற விவசாயிகள் சில நேரம் பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. அதே நேரத்தில் நம்ம இந்த வெப்பநிலையை 2015ஆம் ஆண்டு பார்க்குற வெப்பநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் கிட்டத்தட்ட 37-38 டிகிரி சிக்கு போயிருக்கு. அதே நேரத்தில் அது 37-38 டிகிரி சி ஜூன், ஜூலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. 34 டிகிரி சிக்கு மேலே போனாலே இந்த ரைஸில் ஈல்ட் போடும். அப்போ இலையில ரைஸில் ஈல்ட் குறைவாக இருக்கும். இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த இலையில ரைஸில் ஈல்ட்
அம்பாறை மாவட்டத்தில் ஏற்கனவே 20-25 கூட இதுக்கு அம்பாறை மாவட்டத்தில் அவங்க எதிர்பார்த்த விட ஏற்படுத்திய சில வெட்டி விவசாயிகளுக்கு சொன்ன மாதிரி காலநிலையை வந்து நாங்கள் 100% பிரிட் பண்ண முடியாது. இதற்கு முந்தைய தரவுகளின்படி இந்த எல்னினோ காலநிலை எங்களுக்கு மழை வீழ்ச்சிக்கு சொன்ன மாதிரியும் வறட்சி ஒரு மழை வீழ்ச்சி, அதிகரித்த மழை வீழ்ச்சி, அப்புறம் அதிகரித்த மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் தான் பழைய தரவுகளின்படி அதிகமாக இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட சொன்னால் 15ல் 10, 15 எல்னினோட 10 எல்னினோவுக்கு அதிகரிக்கும். மற்ற மாவட்டங்களில் பெருசாக பாதிக்காது, அறுவடையே பாதிக்காது. எங்களுக்கு தண்ணி எங்கட டேட்டா இருக்கு சொல்கிறது அந்த ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ், அந்த குறிப்பாக அந்த எஃபெக்டட் ஃபேமிலிஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அந்த இதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். மற்றும் க்ராப் டேமேஜ் அந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு அந்த துறை சார்ந்தவங்க தாராங்க, அந்த டேட்டா இருக்குது. எங்கள் இதுக்கு தான் நாங்கள் அதை கொடுக்குறோம். மற்ற டிபார்ட்மெண்ட் வழங்குற அந்த டேட்டாஸ் இருக்குது. அப்போ நான் கேட்டுக்கொள்வது நாங்கள் கூப்பிட்டு அந்த ஒவ்வொருத்தரும் எங்கள் ப்ரிப்பேர்னஸ் லெவலில் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ட்ரவுட், இப்போ எல்லோரும் நாங்கள் அதில் எக்ரி ஆகும். அடுத்தது ஃப்ளட். அப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இதே போல் ஒரு ஃபோரத்தை நாங்கள் ஒவ்வொரு டிவிஷன்லையும் டிஎஸ் டிவிஷன்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சார் டைரக்ஷனுக்கு கீழே. ஆகவே நாங்கள் வந்திருக்க ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் எங்களோட ப்ரிப்பேர்னஸ் லெவலில் ஒவ்வொரு ரீதியாக அன்றைக்கி இரிகேஷன், வாட்டர் பாட், ஃபஸ்ட்டு எங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர், அடுத்தது எக்ரிகல்ச்சர், பெடி, அதே போல் மற்ற எக்ரிகல்ச்சர் சைட்டையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறோம். நாங்கள் இதில் ஃபிஷர்மேனும் எங்களுக்கு டிரெக்டாக இன்டிரெக்டாக எஃபெக்ட் ஆகுவாங்க. அவங்க நாங்கள் கூப்பிடல. அப்புறம் ஃபஸ்ட்டுக்கு அவங்கள நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் அவங்களோட ஐடியாஸை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த கூட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கிறோம். அப்புறம் ஆக்கள் எங்களை எதிர்பார்க்காத தானே இப்போ அடுத்த முதலாவது தண்ணி எதிர்பார்ப்பாங்க. அடுத்த விவசாயம் அந்த லெவலில் நாங்கள் காய்ச்சி என்ன செய்யலாம் இப்போ சொல்லி அதை உங்களோட இதுகளை காய்ச்சி கொண்டு வேண்டாம் அந்த விலைக்கு 4 அடி தான் ஒப்சர்வேஷனை பார்த்தா 2 டேஸுக்கு 1 இன்ச் குறையும். 2 நாளைக்கு 1 இன்ச் குறையுது மட்டத்தில். கொஞ்சம் கூடியா இருந்தது ஏரியாவுக்குள்ள கூட மனதியாகி 96 டேஸுக்கு மட்டும் ட்ரிங்கிங் வாட்டர் கூட்டு சொல்றதுக்கு வெரி காரணம் ரெயின்ஃபால் கிடைச்சா ஓகே. இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் வாட்டர் இஷ்யூவை பில்லு க்ளோஸ் பண்ணிருக்கோம். இந்த நிலைமையில் தான் ஒப்சர்வேஷன் சொல்றது 2 டேஸுக்கு 1 இன்ச் குறையிற மாதிரி போகல. 4 அடி இருக்குது. 4 அடி ஓட்டத்தை தான் பார்க்க முடியாது. அந்த 8 அடிக்குள்ள இருக்குது. அவங்க இப்போ ஹை இது போடணும். அது தெரிய கீழையும் பார்க்கணுச்சுன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் மெத்தடை கொஞ்சம் குவாலிட்டி இந்த போக வேண்டி வரும். இப்போ யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இன்னும் ரெயின்ஃபாலோட சேர்த்து தான் கல்டிவேஷன் செய்ய வேண்டி வரும். ரெயின்ஃபால் நான் சொல்ல மாட்டேங்கி டிரைவர் ஆட்டி அந்த டைமில் ரெயின்ஃபால் கிடைக்கக்கூடிய சூழல் இன்னும் எஃபெக்டாக வருந்துச்சுன்னா அதோட சேர்த்து ரெயின்ஃபாலோடு சேர்ந்த மாதிரி அந்த கல்டிவேஷன் ஆரம்பிக்க வேண்டி வரும். ஒரு இஷ்யூ பண்ணி லைன் ப்ரிப்பரேஷன் செய்யறதுக்குலாம் இல்லாமல் இருக்குது சுச்சுவேஷன். தாக்கத்தில் உணவு பஞ்சம் என்றது கொண்டு ஏற்படும். அப்போ அதுக்குரிய ப்ரிப்பேர்னஸ் எங்களுக்கு தேவை. வெளி மாவட்டங்கள் எங்களை நெல்லில் போய் கொண்டிருக்கிறதால கட்டாயம் அரிசி தட்டுப்பாடு ஒன்று ஏற்படலாம். என்னென்னு சொன்னால் 95-1 ஆவரேஜ் வந்து 14 மூட தான் இப்போ போய் கொண்டிருக்குது. நாட்டின 4 மாதம் என்ற 407 80 மூட 5 ஏக்கருக்கு கிடைக்கிது. அப்போ இந்த ஏற்கனவே இந்த எல்லினோ தாக்கத்தால் எங்களுக்கு கதிராகிற டைமில் அன்னம் வாங்குகிற டைமில் காத்திருக்காதால் எங்களோட விளைச்சல் ஒட்டு மொத்தத்தில் உடற்பிரச்சனை இருந்தாலும் உடற்பிரச்சனையோடு சேர்த்து இந்த வெப்பநிலை ஏற்கனவே காரணமாக எங்களோட விளைச்சல் 50% குறைஞ்சிருக்கு. அதுக்கும் நாங்கள் தயாராக வேண்டும். நாங்கள் காய்ச்சி போட்டு பிரச்சனை செய்யலாம்னு பார்ப்போம். விவசாயிகள் எதிர்ப்பு இல்லை சார். அது இந்த எல்லினோ பீரியட் இந்த 3 மாதத்தில் சார் இவங்க இண்டஸ்ட்ரிக்கும் கொடுத்து வேறு ஓஷன் பர்பஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா WHO ஸ்டாண்டர்டுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு எவ்வளோ வேணுமோ
அதை மட்டும் ஏற்கனவே நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை காலையிலேயும் பின்னேரத்துலையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட ட்ரிங்கோவில் எல்லாம் சார் ஒரு டைமுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் 24 மணி நேரம் தண்ணி கொடுக்குறாங்க. நிச்சயமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தண்ணி குடி தண்ணி பிடிக்கணும் வரும் சார். எங்களுக்கு அடுத்த லேயராக இருக்கிற டிவிஷனல் அந்த என்ஜினோ கமிட்டிக்கு நாங்கள் அவங்கள கைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவங்களோட சஜஷன்கள் தாங்களோம் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் போய் நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். அதோட நான் சொல்லணும், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட்டோட சேர்ந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளானை நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம், அப்கிரேட் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்குறோம். அதோட அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சயின்டிஃபிக் பேஸாக ஒரு என்ஜினோ செல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அப்போ எல்லோரும் அந்த ஒரு நீங்கள் சப்போர்ட் பண்ணினா நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இந்த வேலையில் முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் என்ஜின் ஒரு படம் நீண்ட காலமாகவும் பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக அதை பற்றி எடுத்துக்கிற போது ஒரு ப்ரோஜெக்டர் இருக்கிறது.